மியான்மரை மையம் கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தாய்லாந்தும் பாதிக்கப்பட்டதை அடுத்து தலைநகர் பேங்காக்கில் அவசர காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு பேங்காக்கிலும் கட்டிடங்கள் சேதமடைந்தன. குறிப்பாக நகரின் வடக்கில் கட்டுமானத்தில் இருந்த 30 மாடி உயர கட்டடம் சரிந்து விழுந்தது. அதன்போது கட்டுமான தொழிலாளர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. இதையடுத்து பேங்காக்கில் அவசர கால நிலையை அறிவிப்பதாக பிரதமர் பேத்தோங் ஷினவத்ரா சற்று முன்னர் அறிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் உயிர் சேதம் குறித்து இதுவரை தகவல் இல்லை. மத்திய மியான்மரை இன்று நண்பகல் வாக்கில் நிலநடுக்கம் மையம் கொண்டதில் அதிர்வுகள் மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்களிலும் உணரப்பட்டன. பினாங்கு பட்டவத்திலும் நில அதிர்வு ஏற்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். எனினும் மியான்மர் நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா கூறியது.